ஹாய் ஆரஞ்சு பிளட்ஸ், வெல்கம் டு ராகேஷ் ஜெனி 2.0. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சமீப காலத்தில் நம்ம சுச்சி அவர்கள் சுச்சி லீக்ஸை பத்தியும் அவரோட எக்ஸ்புருஷனான கார்த்திகை பத்தியும் நிறைய மேட்டர் சோஷியல் மீடியால அப்பட்டமா சொல்லிட்டாங்க. அதுலயும் முக்கியமா இந்த பயில்வான் ரங்கநாதன் இருக்கானே, அவன் மட்டும் கையில கச்சான் கத்தியால குத்தி கொன்னுடுவேன் நான், அப்படி இல்லைன்னா ஆளை வச்சு அடிச்சு பார்சல் பண்ணி கடல்ல தூக்கி போட்டுருவேன். அப்படி இப்படின்னு ஏகப்பட்டது சொன்னது மட்டும் இல்லாம பாக்குறவனெல்லாம் கே கே கேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பொண்டாட்டி அவரை விட்டே ஆகணும். He is 100% blooming gay and he has a totally second gay life. அதன்படி கடைசியா நம்ம மஞ்சுமல் பாய்ஸ் இருக்காங்க இல்லையா, அதுல ஏன் ஹீரோயின் இல்ல, அப்ப அவங்களும் கே தானே அப்படின்னு அவங்களும் இழுத்து விட்டாங்க. மஞ்சுமல் பாய்ஸ்ன்றது was a known gay group in their areaன்றாங்க. ஒத்தனக்காச்சு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்துச்சு, ஒத்தனக்காச்சு அதுல இருந்தே தெரிஞ்சுக்க வேணாம். நீங்க என்ன படம் பாக்குறீங்க மச்சே? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். சரி, எது உண்மையோ பொய்யோ நமக்கு என்ன தெரியும். இத பார்த்த நம்ம நெட்டிசன்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, இந்த யாரடி நீ மோகினி அப்படின்னு ஒரு படம் இருக்கு தெரியுமா, அதுல நம்ம தனுஷையும் நயன்தாராவையும் ஹீரோ ஹீரோயினா போட்டிருப்பாங்க. ஆனா நம்ம நெட்டிசன்கள் எப்ப சுச்சி இந்த மேட்டர் சொல்லி முடிச்சாங்களோ அப்பையில இருந்து ஹீரோ தனுஷ் தான், ஆனா ஹீரோயினை தூக்கி விட்டு தனுஷும் கார்த்தியும் ரொமான்ஸ் பண்ற மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. எனக்கு தெரியாம இருந்து ப்ரோ, இப்போ அப்படி தோகலாம் கொண்டாடலான்னு வந்தேன் ப்ரோ. நானு எவ்வளவு பேர் தான் என்ன நோண்டுவீங்க? எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி இருக்குது, இலகாரமா இருக்குதா? இது மட்டுமா, நம்ம டிஎன் பார்த்து இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்கறப்போ அவர் மனசு எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கும், மறக்க முடியல. அதெல்லாம் என்னன்னு டீடைலா பார்ப்போம். சோ இது லாஸ்ட் வீடியோவோட பார்ட் 2. ஒருவேளை நீங்க பார்ட் 1 பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம பார்த்துட்டு வாங்க. டிஸ்கிரிப்ஷன்லயும் இந்த வீடியோவோட எண்ட் கார்ட்லயும் அந்த வீடியோவோட லிங்க் இருக்கு. சரி, இப்போ ஆரம்பிக்கலாங்களா? அதாவது இந்த வீடியோவெல்லாம் யூடியூப்ல பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இன்ஸ்டாகிராம் பக்கம் போனீங்கன்னாவே 10 ரீலுக்கு ஒரு ரீல் என்ன தெரியுமா வருது, இந்த யாரடி நீ மோகினி படத்துல இவங்க ரெண்டு பேரும் ஒரு சில சீன்ஸ்ல சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அத லவ் பிஜிஎம்லாம் போட்டு வேற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்கப்பா. அஞ்சலி சக்தியை லவ் பண்ணல. எது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப புரியுதா? சூப்பர் பெரியப்பா, மேல சொல்லு, மேல மேல மேல. சக்தியை தான் கௌதம் லவ் பண்றான். சரி, சுச்சி சொல்லிட்டாங்க, அதனால இப்படி எல்லாம் பண்றாங்க. ஓகே, நீ விட்டு சென்ற பாதையில் என் பயணம் தொடர்கிறது. அவசரம். ஒருவேளை அது இல்லாத பட்சத்துல நம்ம கார்த்தி நம்ம மனசு எவ்வளவு வலிச்சிருக்கும். சரி, கார்த்தி கூட எக்ஸஸ் பண்ணி அதை விட்டுருங்க. ஆனா பரிதாபப்பட்ட தனுஷை போட்டு ஏன்பா இப்படி தாளிச்சு எடுக்கிறீங்க, அப்படி என்ன தாளிச்சு எடுத்துட்டாங்கன்னு கேக்குறீங்களா? இந்த மீமை பாருங்க, உங்களுக்கே புரியும். செந்தில், குணா, வேலு, தம்பி இவங்க எல்லாரையும் அன்பு வாழ்க்கையோட இணைக்கிறது ராஜன் தான். அதுல ஃபர்ஸ்ட் அமலாபால்ட்ட இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அமலாபாலோட டிவோர்ஸ்க்கு டி தான் காரணமா? அது எப்படியே காரணமாக முடியும் அப்படின்னு கேட்டா, ஆமா விஐபின்னு ஒரு படம் வந்துச்சுல, அந்த படம் எப்போ வந்துச்சு? 2014 வந்துச்சு. இப்போ அமலாபாலுக்கு எப்போ டிவோர்ஸ் ஆச்சு? 2017 டிவோர்ஸ் ஆச்சு. அது காரணம் யாரு? யோ, அது எப்படி அவர் காரணமாக முடியும் அப்படின்னு கேட்டா, நீ நல்லா நோட் பண்ணி பாரு, எல்லா டிவோர்ஸுக்கு முன்னாடியுமே நம்ம டிஎன்ஏ கண்டிப்பா இருப்பாரு அப்படிங்கிறாங்க. யோ, அப்படி பார்த்தாலும் 3 வருஷம் கேப் இருக்கேயா? டிவோர்ஸ் ஆவறதா இருந்தா உடனே ஆயிருக்கணும்ல 2015-16லயே அப்படின்னு கேட்டா, அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. அது என்னன்னு கேட்டா, 2014ல தான் அஸ்திவாரம் போட்டாரு, அதோட விளைவு தான் 2017ல நடந்துச்சு அப்படின்றாங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டா மட்டும் சொல்ல மாட்டானுங்க. கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டேங்கிறாங்களே. இதெல்லாம் மைண்ட்ல வச்சுதான் நம்ம தலைவன் பிரஸ் மீட்ல அப்படி சொல்லியிருப்பாரு போல. 4 பேர் ஒன்னா இருந்தா மூஞ்ச பார்த்து பேசுங்கப்பா, போனை பார்த்து பேசாதீங்க. இன்னொரு ரீல் பார்த்தேன். உன்னை நினைத்து படத்துல பொம்பளைங்க காதல அப்படின்னு ஒரு சாங் இருக்கும் தெரியுமா? அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்துட்டு வந்துருங்க. பொம்பளைங்க காதலத்தான் நம்பி விடாதே, நம்பி விடாதே. பொம்பளைங்க பொம்பளைங்க மோசம் இல்லைங்க, மோசம் இல்லைங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா டிவோர்ஸ் ஆனவங்க, இன்னும் கல்யாணமே பண்ணிக்காதவங்க எல்லாரும் லிஸ்ட்ல இருக்காங்க. இந்த மாதிரி ஏதாவது போட்டிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா ஃபர்ஸ்ட் அமலாபால் சொன்னா தெரியுமா, அதுக்கு அடுத்தபடியாக சம்பந்தமே இல்லாம டிடியை உள்ள கொண்டு வராங்க. ஏன்பா, அவங்க ஹீரோயின், டிடி டிவில வர்றவங்க தானே, அவங்களை என்னப்பா பண்ணிருக்க முடியும் தனுஷ் அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் காரணம் இருக்குமாமே அப்படின்னு சொல்லி சுச்சி லீக்ஸ்ல இந்த போட்டோ லீக் ஆச்சு தெரியுமா? அதையும் அந்த சுச்சி லீக்ஸ பண்ணதே தனுஷ் அண்ட் கார்த்தி தான். அப்ப டிடியோட பிரிவினையில இவருக்கு ஒரு பங்கு உண்டுன்னு தானே அர்த்தம் அப்படிங்கிறானுங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். இதெல்லாம் பாக்குறப்போ டிஎன்னுக்கு என்ன ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. ஆனா எங்க அண்ணன் கெத்து இது எல்லாத்தையுமே கேட்காத மாதிரி எப்படி நான் உண்டு, என் வேலை உண்டு, என் படத்தோட ஷூட்டிங் உண்டுன்னு போயிட்டே இருக்காரு பாத்தீங்களா?
தில்லுனே அந்த மனதுதான் கடவுள். வெயிட் லிஸ்ட் இன்னும் முடியல. ஃபர்ஸ்ட் அமலா பால், ரெண்டாவது டிடி, அடுத்தது ஹீரோஸ் பக்கம் வருவோம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் யாருன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் சமீபத்துல பிரிஞ்ச ஜிவி பிரகாஷன் சைந்தவி, அதுக்கும் நம்ம டி என்ன தான் சொல்றாங்க. ஏன்னு கேட்டா ஆமா ரொம்ப நாளைக்கு முன்னாடி இவங்க சண்டை போட்டு படம்லாம் பண்ணாம இருந்தாலும் இப்போ தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே. நடுவுல கொஞ்சம் ரொம்ப மிஸ் பண்ணேன் ஜிவி. ஆனா புதுசா ஒன்னு கிரியேட் பண்றாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா பேச்சுலர் அப்படின்னு ஒரு படம் வந்து தெரியுமா, நம்ம ஜிவி பிரகாஷோட படம். அந்த படத்துல அவருக்கு ஹீரோயினா ஒருத்தவங்க நடிச்சாங்க தெரியுமா, திவ்யா பாரதி அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கள இவரோட கோத்து விட்டுட்டு இருக்காங்க. எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேலையா பெருசு? இந்த பஞ்சாயத்தை கலைக்கப்பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். தேவையில்லாம சிறுத்தைய சுரண்டி பாக்க. ஏன் அப்படின்னு கேட்டா இன்ஸ்டாகிராம்ல நம்ம ஜிவியோட ஸ்டேட்டஸ் என்ன ஃப்ளை ஹைன்னு போட்டிருக்காரு. சரி இப்போ திவ்யா பாரதி இருக்காங்கல்ல, அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல என்ன போட்டிருக்காங்க, வைப் ஹை அப்படின்னு போட்டு அவர் போட்டிருந்த அதே சிம்பிளை போட்டு வச்சிருக்காங்க. ஓ அப்படியா விஷயம்? என்னடி உரசுது? என்ன உரசுது? அப்படி நம்ம சொல்லப்பா இந்த மாதிரி ரீல்ஸ்ல வருது. அதெல்லாம் சரி, இதுக்கும் டிஎன்னுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா சம்பந்தம் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனா யாரு பிரிந்தாலும் அதற்கு காரணம் டிஎன் தான் அப்படின்னு தான் நாங்க கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம மக்கள் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன வேற வேலையா கிடையாதா? இப்ப பார்த்தாலும் சும்மா என்னையே நோண்டிக்கிட்டு இருக்கீங்க. சரியா உங்க படியே வரோம். அமலா பால், டிடி, ஜிவி பிரகாஷ் இவங்க எல்லாம் ஏதோ ஒரு வகையில கனெக்ட் ஆவறாங்க. அது எல்லாத்துக்குமே டி தான் காரணம் அப்படின்னு சொல்றீங்க. பட் எப்படி டி காரணம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டா ஆமா இப்ப தன்னோட மனைவியோட சேர்ந்து இல்ல ஒன்னாச்சா. சரி அப்புறம் இவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டான கார்த்தி இருக்கார் இல்லையா, அவரையும் பிரிச்சு விட்டாரு. சாரி. சோ இது எல்லாத்தையும் சாம்பிள் பார்த்துட்டு அடுத்தடுத்து யாரு தன்னோட க்ளோஸா இருக்கிறாங்களோ அவங்க கிட்டயும் போய் இங்க பாருப்பா, கல்யாண வாழ்க்கை என்பது நம்ம கல்ச்சர் கிடையாது. நானி இன்னொன்னு நீ கல்யாணம் பண்ண பொண்டாட்டியோட தான் சுத்திட்டு இருக்கியா, இல்ல நீ கல்யாணம் பண்ண புருஷனோட தான் சுத்திட்டு இருக்கியா, உனக்கு தெரியாத பையனா இருக்கியா, இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா, அந்த மாதிரி தான் ஏதாவது சொல்லிருப்பாரு. அதனாலதான் எல்லாருமே கழட்டி விட்டு இப்ப சிங்கிளா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இல்ல சிங்கிளா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏதாச்சும் பண்ணனா நான் பாட்டு ஓரமா அப்பா பிச்சைக்கார மாதிரி உட்கார்ந்துருக்கான் பாருங்க மேடம்ன்ற மாதிரி உட்கார்ந்து இருக்கேன். இப்படியோ மாட்டி விடுறீங்க, பிரச்சனை இல்ல. இதெல்லாம் அப்பட்டமான குற்றச்சாட்டா அப்படின்னு சொன்னா என்ன நீ அவங்க கேங்க அப்படின்னு நம்பிட்ட வராங்க. அதனால நம்ம போட்ட கமெண்ட்டையும் டெலீட் பண்ணி விட்டாச்சு. இதெல்லாம் கூட பரவாயில்ல, அவரோட பழகிய ஃப்ரெண்ட்ஸ் நடிகர் நடிகைகள் அப்படின்னு சொல்லலாம். ஆனா சொந்த அண்ணனையும் கூட சேர்த்துக்கிட்டாங்கப்பா. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா சோனியா அகர்வால் இப்போ வரைக்கும் சிங்கிளா தானே இருக்காங்க. அது காரணம் யாரு, நம்ம டிஎன் தான் அப்படின்னு அவங்களையும் சேர்த்துக்கிட்டாங்க. அட பாவி சண்டாளா. சோ ஒட்டு மொத்தத்துல இந்த உலகத்துல எங்க டிவோர்ஸ் ஆனாலும் இப்போதைக்கு தேங்கிங் யூ யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி டி அப்படின்னு தான் போடுறாங்க நம்ம நெட்டிசன்கள். இல்லனே எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா நீங்க என்ன வேணா போட்டுக்குங்க, இந்த காதால வாங்கி அந்த காதால விடுங்கன்னு அந்த காலத்துல சொல்லியிருப்பாங்க. ஆனா நான் இந்த காதால வாங்கி இந்த காதாலேயே விடுவேன், ஏன்னா இன்னொரு காது ஃபுல்லா பிஸியா இருக்குது, விடுறதுக்கெல்லாம் டைம் இல்ல அப்படின்ட்டு நம்ம டிஎன் போயிட்டே இருக்காரு. என்ன பேத்தலமா பேசாம இருக்கீங்க? தனுஷ் 90s கிட் மாதிரி தான் பிஹேவ் பண்றான். அவன் பூமர், கொஞ்சம் மெச்சூரிட்டி இருக்கா அவன் பிஹேவியர்ல கிடையாது. இவனை கொன்னிடலாமா? ஆனா ஒண்ணுப்பா, ஒரே ஒரு இன்டர்வியூ ஒரு 1 ஹவருக்கு கொடுத்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா டீல ஆரம்பிச்சு கேரளால இருக்கிற மஞ்சு மேல பாய்ஸ் வரைக்கும் காலி. இன்னும் ஒரே ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்கன்னு வச்சுங்க, என்டையர் இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியே நம்ம வீட்டு பக்கத்துல டிரைனேஜ் சாக்கடெல்லாம் ஓடிட்டு இருக்கும் தெரியுமா, அதுல பிளாஸ்டிக் கவரு, பழைய சோப்பு டப்பா அண்ட் காயலாங்கடையில இருக்கிற ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் ஓடிட்டு இருக்கிற மாதிரி இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியும் ஓடிட்டு இருக்கும். 4 லைன் கொக்கைன் அடிச்சிட்டு வரான்றது எல்லாருக்குமே தெரியும். இருக்குங்க ட்ரக் கல்ச்சர் இப்போ கோலிவுட்ல. சரத்குமார் இஸ் ட்ரைங் டு ஃபைட் இட். பட் சுச்சி கொடுத்த இன்டர்வியூவை பார்த்து நம்ம நெட்டிசன்கள் இன்ஸ்டாகிராம்ல வளைச்சி அடிக்க, அதை பார்த்து நம்ம சுச்சி கடைசியா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றத நீங்களே பாருங்க. இன்டர்வியூல நான் வந்து தம்ப்லைன்ல அவங்களுக்கு சௌரியமா போட்டுறாங்க. சோ யூடியூப் சேனல்ஸ் எதுக்குமே நான் இனிமே இன்டர்வியூஸ் கொடுக்க போறது இல்ல. ஐயோ எக்கோ பண்றதெல்லாம் பண்ணிட்டு சொல்றதெல்லாம் சொல்லிட்டு லாஸ்டா இனிமே இன்டர்வியூவே கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு அபேஸ் அவரை பத்தியா நீ பெரிய ஆளுக்கா நீ. ஒட்டு மொத்தத்துல வாழ்க சுச்சி அவர்கள், வாழ்க சுச்சி லீக்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த ரீல்ஸ் மீம்ஸ் எல்லாம் பார்த்து உங்க மனசுல என்ன ஓடிட்டு இருக்கு அப்படின்றத பச்சையா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க நான் கமெண்ட்ல படிச்சேன் அப்படின்னு சொன்னியே, அதெல்லாம் உண்மையா அப்படின்னு யாரும் கேட்ட கூடாது அப்படின்றதுக்காக தான் ஒவ்வொரு ரீல்ஸ் கீழயும் இந்த கமெண்ட் எல்லாம் டிஸ்ப்ளே பண்ணோம். இதுல இருந்து நாங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இதுல எதுவுமே நாங்களா சொல்லவே இல்லை என்பதை ஆணித்தனமாக சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறோம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.